ஹலோ நண்பா, கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலே கிடப்பில் இருந்த ஒரு வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் வந்திருக்கு. ஆமாம், டிஎன்இபி தமிழக மின்சார வாரியம். இந்த டிஎன்இபியிலேருந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியே பல வருடங்கள் ஆகுது. பல லட்சம் இளைஞர்கள் காத்துக்கிட்டும் இருக்காங்க. இந்நிலையில் இப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மின்துறையில் கிட்டத்தட்ட 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி. மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய 15,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் மின்துறையில் பதவி உயர்வு தாமதமின்றியும் வழங்கப்படும். அப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி தான் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் கல்வி தகுதி வாரியாக என்னென்ன பதவிகள் இருக்குது, அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிடெக்கு சொல்லிடுறேன். அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற பதவி டிஎன்இபியில் வருஷம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க இது போன்ற இருக்குது. ஓகே, இது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்களுக்கெல்லாம் வேகன்சி கம்மியாகவும், சிவில் முடித்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது டிஎன்இபியில். ஸோ இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பதவியை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிரப்பப்படும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதன்படி டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலை இன்க்ளூட் பண்ணி வேகன்சியுமே ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னும் இந்த மெக்கானிக்கலுக்கு வரல, சிவிலுக்கு வரல. ஓகே, என்ன பொசிஷன் இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல், அதாவது டிப்ளமோ முடித்தவங்களுக்கான பதவி. இதில் 600 வேக்கன்சி இருந்துச்சு. இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து எவ்வளோ வேக்கன்சி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 15,000+ வேக்கன்சி எடுப்போம் அப்படிங்கிறதையுமே அஃபீஷியலாக எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 600 ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக 600+ வேக்கன்சிக்கானது வந்திருந்தது. ஓகே, அடுத்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான பதவிகள். இதில் ஒரு 300 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசஸர், இதுக்கு எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க, அதில் ஒரு 850 வேக்கன்சி. அப்புறம் ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஐடிஐ முடித்தவங்க, இந்த வேக்கன்சிலாம் எடுத்து ரொம்ப வருடங்கள் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 வேக்கன்சி. இது இல்லாமல் கேங்மேன் 5th பாஸ் பண்ணவங்களுக்கான வேக்கன்சி அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாருங்கள் ஐடிஐ, எனி டிகிரி, டிப்ளமோ, அப்புறம் வந்து பிடெக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இதில் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இந்த டிஎன்இபி ஆணையத்தில். அதனால தான் இதுக்கு பல லட்சம் பேர் வெயிட்டும் பண்ணுறாங்க. புதிதாக ஆட்சி வந்திருக்கு, புதிதாக மின்சாரத்துறை அமைச்சரும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் சொல்லியிருக்காங்க, இப்போது விரைவில் 15,000 வேக்கன்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இந்த அனைத்து பதவிகளும் கம்பைன் பண்ணி ஒரு மேசிவ் வேக்கன்சி வர நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் சொந்த ஊர்லேயே தான் வேலை வாய்ப்பு இருக்கும். அதுவும் நிரந்தரமான அரசு வேலை, ஒரே ஒரு தேர்வு தான். அதுக்காக தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புக்கு பின் 1 by 1 வேகன்சி தொடர்பான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தொடர்பாக வேறு எதாவது சின்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பதவிகளில் உங்களுக்கு எந்த பதவி பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், அதுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, என்னென்ன சிலபஸ், என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இது போன்ற விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த பதவியின் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். 1 by 1 ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த டிஎன்இபி அசஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, அசஸர் போஸ்டிங்கும் வரும். ஸோ இதுக்கு என்ன கல்வி தகுதி, இந்த பணினா என்ன, இதுக்கு என்ன வயது வரம்பு, கடந்த முறை எப்படி எடுத்திருந்தாங்க, இது தொடர்பான தகவல் எல்லாத்தையுமே நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். 1 by 1 இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸையுமே நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் இந்த கேங்மேன் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து மிஸ் ஆகும். இந்த கேங்மேன் பதவிக்கு 5th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதாவது இந்த இபியில் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறது. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.